80, 90 காலகட்டங்கள்ல காமெடி அப்படின்ற விஷயத்திற்கு பெயர் போனவர்கள் தான் கவுண்டமணி செந்தில். படத்துடைய ஹீரோக்களுக்காக படம் ஓடிய காலமெல்லாம் போய் ஒரு கமெடியன்களுக்காக அந்த படம் மிகப்பெரிய அளவுல ஓடிய காலம் அது. அப்போது வந்த கரகாட்டக்காரன் படமே இவங்களுடைய காம்போவின் காமெடிகளுக்காக தான் மிகப்பெரிய அளவுல வசூலை கொடுத்தது அப்படின்னு சொல்லப்பட்டது. அதன் பிறகு உச்சத்திற்கு சென்ற நடிகர் கவுண்டமணி மற்றும் செந்தில் அவர்கள் அடுத்தடுத்து நிறைய பெரிய பட்ஜெட் படங்கள் பண்ணாங்க. ஸோ இவங்களுடைய காமெடிக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸே உருவாச்சு. அடுத்தடுத்து பெரிய ஹீரோக்களுடைய படங்கள் பண்ணிட்டு இருந்த இருவருமே சற்று காலம் ஓய்வுல இருந்தாங்க. சோ அவங்களுடைய உடல்நிலை சற்று மோசமானதாக சொல்லப்பட்டது. நடிகர் செந்தில் அவர்கள் இடைவெளி விட்டு நடித்தாலுமே சின்ன சின்ன பட்ஜெட் படங்களாகத்தான் நடிச்சிட்டு இருக்காரு. ஆனா காமெடி நடிகர் கவுண்டமணி அவர்கள் நடிச்சா ஹீரோவா தான்ப்பா நடிப்பேன் அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியாக ஹீரோவாக படம் பண்ணிட்டு இருந்தாரு. கடைசியாக இவர் ஹீரோவாக நடித்த ஒத்த ஓட்டு முத்தியா திரைப்படம் அந்த அளவிற்கு சோபிக்கவில்லை அப்படின்னாலுமே திரையரங்குகள்ல இவரை பார்த்த மகிழ்ச்சியில மக்களுமே இருந்தாங்க. இதனடுத்து பாத்தீங்கன்னா கவுண்டமணி அவர்கள் சமீபத்துல பாரதிராஜா அவர்களுடைய மறைவுக்கு வந்திருப்பாரு. சோ தற்போது அவரை பார்த்த ரசிகர்களோ கவுண்டமணி அவர்களுடைய உடல்நிலை இன்னுமுமே மோசமாகத்தான் இருக்கு போலயே அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டும் இருந்தாங்க. ஆனால் தற்போது கவுண்டமணி அவர்கள் மெல்ல மெல்ல சரியாகிட்டு வராராம். அவர் மீண்டுமுமே படங்கள்ல நடிக்க போறார் அப்படின்ற தகவலுமே வைரல் ஆகிட்டு இருக்கு. இதற்கு மிக முக்கிய காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னுமே சொல்லப்படுது. சூப்பர் ஸ்டார் அவர்களோ வருடத்திற்கு ஒரு முறை அமெரிக்கா சென்று அங்க அவருடைய முழு உடலையுமே பரிசோதனை பண்ணுவாராம். சோ அப்படி அங்க உள்ள மருத்துவர்களை கவுண்டமணி அவர்களுக்கு பரிந்துரை பண்ணிருக்காரு. சோ அவங்களுடைய உதவியால கவுண்டமணி அவர்கள் தற்போது மெல்ல மெல்ல மீண்டுமே பழைய நிலைக்கு திரும்புறார் அப்படின்னு சொல்லப்படுது. சோ ஆகையால இனி அவர் படங்கள்ல நடிக்க வாய்ப்பு இருக்கா? இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.